அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட சேனல்ல நிறைய ஹெல்த் டிப்ஸ் நம்ம ரெகுலரா போட்டுக்கிட்டே இருந்தோம். நடுவுல கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அதுக்கு ரொம்ப சாரிங்க. என்ன இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் பிரஷரை பத்தி தாங்க பார்க்க போறோம். எந்த அளவுக்கு பிளட் பிரஷர் அப்படின்றது நம்மளோட ஹெல்த்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயங்க. நம்ம உடம்போட சமநிலைக்கு ரத்த ஓட்டம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்பையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒண்ணு பிளட், இன்னொன்னு லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிணநீர். இதோட 2தோட பிரஷரும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம உடலுமே சமநிலையா இருக்க முடியும். இதுல நம்ம 2 விதமான கண்டிஷன்ஸை பார்க்க முடியும். ஒன்று ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய பிபி, இன்னொன்று ஹைப்போ டென்ஷன் சொல்லக்கூடிய பிபி. இதில் ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் டேஞ்சரான ஒரு விஷயம் தாங்க. ஆனால் அதை ஃபுட் மூலமாகவே நம்ம அதிகப்படுத்த முடியும், சமநிலையாகவும் வைக்க முடியும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். குறைந்த ரத்த அழுத்தம் இருந்தா என்ன பண்ணணும், எதனால குறைந்த ரத்த அழுத்தம் அப்படின்றது வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கான உணவுகள் என்ன அப்படின்றத நம்மளோட சேனல்ல இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் அப்படின்றது சரிசமமா இருக்கணுங்க. அதுதான் நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நார்மல் அளவு 120/80, ஓகேங்களா, எம்எம் ஆஃப் ஹெச்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ல. இந்த அளவு கரெக்டா இருந்தாதான் அது சரிசமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை விட அதிகமா இருந்தாலோ இல்ல ரொம்ப குறைவா இருந்தாலோ நம்மளுக்கு இந்த பிபி அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்றோம். இதுல 90/60 அப்படின்ற இந்த அளவுக்கு கீழேயும் குறையுது, இல்ல இதுவே கம்மி தான், இதுக்கும் கீழே குறையுது அப்படின்னா அதை நம்ம லோ பிபி அப்படின்ட்டு சொல்றோம். இந்த லோ பிபி அப்படின்றது எதனாலலாம் உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதமான காரணங்கள் அப்படின்றது சொல்லலாம். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லலாம், இல்ல ஒரு சிலர் டீஹைட்ரேஷனால போதுமான நீர்ச்சத்து குறைபாடு, அதாவது நீர்ச்சத்து குறைபாடு இருந்தா இந்த பிரச்சனை அப்படின்றது வரும். ஒரு சிலருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருந்தா இந்த பிரச்சனை வரும். உடம்புல எதனா ஹார்மோன் இஷ்யூஸ் இருந்தா இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து இந்த பிபி அப்படின்றது ஒரு பர்சனுக்கு வரலாம். பிபி இருந்தா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா டிசீனஸ், அதாவது தலை சுத்தல் இருக்கும். அடுத்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. தலை மேல நம்மளுக்கு எப்படின்னா லைட் ரெட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெயிட்டே இல்லாத மாதிரி ஒரு சென்சேஷன் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒத்த பக்க தலைவலியும் வரலாம், ஒரு சிலருக்கு வாமிட்டிங் வரலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லோ பிளட் ப்ரெஷர்ல வரும். அது மட்டும் இல்லாம தூக்கம் சரியாம வராம இருக்கிறது, ஒரு சில டைம்ல கொமட்டிட்டு வர்றது, சாப்பாடு பசிக்காம இருக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லோ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோ பிபி இருக்கு அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒன்ஸ் ஸ்பிக்மோமேனோமீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பிபி பார்க்கக்கூடிய அந்த மிஷின்ல நீங்க பார்த்து கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சிம்டம்ஸும் இருக்கு, லோ பிபி இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மெடிகேஷன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபுட் வைஸ் நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பிபி அப்படின்றது அதிகரிக்கும், அதாவது நம்ம சமநிலையா வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சால்ட்டுங்க. அதாவது சால்ட்டை நீங்க ரொம்பவே நார்மலா சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை விட ஒரு பிஞ்ச் அதிகமா நீங்க சால்ட் அதிகமா சேர்த்துக்கிறது தப்பே கிடையாது. சால்ட்டை அதுவும் மாடரேட்டா சேர்த்துக்கணும். ரொம்ப எக்ஸசிவா கரிக்கிற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுல நீங்க உப்பை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு ப்ரெஷர் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்றது உண்மை. சட்டுன்னு உங்களுக்கு ப்ரெஷர் எனக்கு குறையுது, தலை சுத்தல் வருது அப்படின்ற டைம்ல கூட ஒரு ஸ்பூன் சால்ட்டும் ஒரு ஸ்பூன் சுகரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் அந்த கிளாஸ் தண்ணியை அப்படியே குடிச்சிடலாங்க. இது உங்களோட பிளட் ப்ரெஷரை டக்குன்னு சமநிலைக்கு கொண்டு வரும். இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு டிப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் நீராகாரங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுவும் ரொம்ப நல்லதுங்க. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகப்படியாக உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னா நீர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு நம்மளோட உடம்புல பிளட் ப்ரெஷருமே மெயின்டைன் ஆகும். பிளட் ப்ரெஷரோட அந்த சமநிலையும் மெயின்டைன் ஆகும். நம்மளுக்கு டக்குன்னு குறையிறதோ கூடுறதோ பண்ண முடியாது. அதனால தண்ணி அதிகமா குடிக்கிறதையோ இல்ல தண்ணி சம்பந்தப்பட்ட உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறதையோ ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட்ஸ். நம்ம உணவுல நட்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தானிய வகைகள், இந்த மாதிரி உணவுகளை ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் அதிகமாக சாப்பிட்ணுங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை தவிர்க்கணும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பீஸா, பர்கரு, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கக்கூடிய உணவுகள், அதுக்கப்புறம் நம்ம கடையில் லேஸு, சிப்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெடிகேஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மெடிசின் எடுக்கும்போது, திடீர்னு உங்களுக்கு பிரஷர் ட்ராப் ஆகுது அப்டின்னா, அந்த மெடிசின உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து கன்டின்யூ பண்ணுங்க. எந்த ஒரு மெடிசின் எடுக்கும்போதும் உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் காட்டுது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்டின்னா, உடனே அத வந்து மருத்துவர்கிட்ட வந்து காமிச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட எடுத்துட்டு தான் நீங்க அந்த மெடிசின வந்து கன்டின்யூ பண்ணணும். பிரச்சனையோட எந்த ஒரு மெடிசினையும் வந்து எடுத்துக்காதீங்க கன்டினியூஸா. அது பின்னாடி வந்து உங்களுக்கு பக்க விளைவுகள வந்து தரலாம். இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா கொஞ்சம் வயசானவங்களுக்கும் சரி, அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷர், டென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் வர்றது அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். அதை வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதை கியூர் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன டிப்ஸை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு மருத்துவ தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.